யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கருமையான தேவஜனமே, கலங்கி போயிருக்கிறீர்களா? தளர்ந்து போயிருக்கிறீர்களா? யுத்தங்களும், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் யுத்தம் நடக்கிறதே, தேசம் அழிந்து போகிறதே, நிலநடுக்கம் வருகிறதே, பூகம்பம் வருகிறதே, வெள்ளப்பெருக்கம் வருகிறதே, கொடிய நோய் வருகிறதே என்று பயந்து போயிருக்கிறீர்களா? எனக்கருமையான தேவஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் ஆமென், கர்த்தர் சொல்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்குமாம். அல்லேலூயா. எனக்கருமையான தேவஜனமே, ஆமென், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். தேவனாகி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்தப் போகிறார். நீ பயப்படாதே, இஸ்ரவேலி, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோப்பு திரும்பி வந்து அமைதியோடும் அங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அல்லேலூயா. ஆமென். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை தொடுவார் இல்லை. ஆமென். உங்களை சோத்திரம் நெருங்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். ஆமென். அது வருமோ இது வருமோ என்று பயப்பட்டு கொண்டு மனதை அலைய விடாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவர். அவர் உங்களை ஆளுகை செய்கிறவர். உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறவர். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நல்லவர். அவர் உங்களை வழிநடத்த போகிறார். ஒருபோதும் உங்களை தளர்ந்து போக விடமாட்டார் அவர். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட நீங்கள், ஆமென், தைரியத்தோடு, ஆமென், முழங்கால் படியிட்டு, ஆமென், சோத்திரம், முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையானது வேளை தந்ததற்காய் மக்கு நன்றி. இந்த நாளில் உம்முடைய மகிமை விளங்கினதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு கூட ஆமென் பேசினதற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்க. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி இருக்கிறோம். யாரெல்லாம் முழுமையாய் முழுமனதோடு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை அனுகிரகித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி இருக்கிறேன். அந்த பயங்கள் நீங்கட்டும். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. கலக்கம் நீங்கட்டும் என்று சொல்லி ஆமென் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all. Hallelujah.